ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Pocophone F1 அப்படிங்கிற ஒரு போனோட ஃபேஸ் அண்ட் லாக் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். இந்த Pocophone F1 போனுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா டுவல் கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த டுவல் கேமரா ஃபர்ஸ்ட் கேமரா என்னன்னு பாத்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்திருக்காங்க. இன்னொரு கேமரா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் லாக் நல்லா அக்யூரேட்டா இருக்க சென்ஸ் பண்றதுக்காக இந்த கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனோட டாப்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரே கொடுத்திருக்காங்க, அதாவது IR ரே. இந்த ரே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஐபோன் 10ல இருந்த அதே ஃபேஸ் லாக் செட்டப் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. MI8A ஃபேஸ் லாக் செட்டப் தான் இருந்தது. இந்த ஃபேஸ் அண்ட் லாக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாத்துடலாம். இந்த ஃபேஸ் லாக் எப்படி செட்டப் பண்ணணும் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா லாக் ஸ்கிரீன் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஆட் ஃபேஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு உங்க ஸ்கிரீன் பாஸ்வேர்டு கேட்கும். சப்போஸ் நீங்க ஸ்கிரீன் பாஸ்வேர்டு வைக்கலனா புதுசா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் அண்ட் லாக் வந்து அந்த அளவுக்கு செக்யூர் இல்ல, உங்க போட்டோவோ இல்ல உங்களை மாதிரி சிமிலரா வேற யாராவது இருந்தாங்கன்னா அது மூலமா இந்த ஃபேஸ் அண்ட் லாக் ஓபன் ஆகும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஃபேஸ் அண்ட் லாக் செக்யூர் இல்லதான், ஆனாலும் இந்த ஃபேஸ் அண்ட் லாக் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். உங்க ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஓபன் ஆயிரும். இந்த ஃபேஸ் அண்ட் லாக்கை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ரூம்ல தான் செட் பண்றேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்திரலாம். இந்த ஃபேஸ் அண்ட் லாக் செட் பண்ண பிறகு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அன்லாக் ஃபேஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க நோட்டிபிகேஷன் வரும்போதெல்லாம் உங்க ஃபேஸை பார்த்த உடனே இதை அன்லாக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பிரைட் சன்லைட் வெளியே அவுட்டோர் கண்டிஷன்ல தான் நான் இருக்கேன். இப்போ நான் இந்த போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்றேன். அன்லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்டாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எந்த போன்லயுமே இந்த அளவுக்கு நான் ஃபாஸ்டா பார்த்ததுல. Redmi Note 5 Pro Honor 9 Liteல கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. கிட்டத்தட்ட OnePlus 6க்கு ஈக்குவலான ஸ்பீடா தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் ஒரு கண்ணை மட்டும் மூடி இதை ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த போன் அன்லாக் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்லாக் ஆக தான் செய்யுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் ரெண்டு கண்ணையும் மூடி நான் தூங்கும் போது சப்போஸ் யாராவது என் போன் அன்லாக் பண்ண நினைச்சா இது அன்லாக் ஆகுமா ஆகலையான்னு பார்க்கலாம். அப்படி நான் கண்ணை மூடி ட்ரை பண்ணும்போது இந்த போனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த போன் அன்லாக் ஆகல. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா Xiaomi நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த IR ரே பாத்தீங்கன்னா செகண்டரி கேமராக்கு பக்கத்துல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேஸ் அண்ட் லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரே வந்து நம்ம ஃபேஸ்ல பட்டு ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகி அது மூலமா சென்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் அண்ட் லாக் ஒர்க் ஆகுது. இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிவி ரிமோட்ல என்ன இருக்கோ அதே தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்டோர் லைட் நார்மலா நீங்க ரூம்ல எப்படி இருக்கோ அந்த லைட் கண்டிஷன்ல இது ஓபன் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த போன் வெளியே எந்த அளவுக்கு ஸ்பீடா இருந்ததோ அதே அளவு ஸ்பீட் தான் இதுலயும் இருந்தது. எந்தவித பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன்ல ஃபுல் பிரைட்னஸ் வச்சு இதை ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் டார்க் ரூம்ல இருந்து இதை நான் செக் பண்ணி பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த இன்ஃப்ராரெட் ரே நல்லா ஒர்க் ஆச்சு. எந்தவித பிரச்சனையும் இல்லை, கரெக்டா ஓபன் ஆயிருச்சு. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், நான் ஸ்கிரீனை ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சதுனால தான் இந்த போன் ஈஸியா அன்லாக் ஆகுது அப்படின்னு. ஆனா நான் இப்போ என்ன பண்றேன்னா ஸ்கிரீன் பிரைட்னஸையும் கம்ப்ளீட்டா லோ பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் என் ஸ்கிரீன் பிரைட்னஸை கம்ப்ளீட்டா லோல வச்சிருந்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த போன்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஈஸியா ஓபன் ஆயிருது. ஸோ Xiaomi பாத்தீங்கன்னா இந்த போன்ல ஃபேஸ் அண்ட் லாக் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. லோ லைட்லயா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்ட்ரீம் லோ லைட்ல இருந்தா கூட இந்த போனை நீங்க ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரே இவங்க கொடுத்ததுனால தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்க ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.